பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி சோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறாரா. ஆமேன். கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்லவருங்க பாருங்க. கர்த்தர் தாமதிச்சு கொண்டிருக்கார். அவரோட வருகை வந்துருச்சுங்கிறாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தரோட வருகை கண்டிப்பா இருக்கு. அவர் தாமதிச்சு கொண்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களோட இடைப்படுகிறாருங்க. நான் இல்லைங்க, முதல்ல எனக்கு தான் இது ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகணுங்க. எனக்குள்ள தேவ சுவாபம் உண்டாகணுங்க. நான் தேவனை போல நான் மாறிடுவேன், இந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்துகிட்டு திருப்பி திருப்பி அதுல விழுந்து கொண்டு இருக்க கூடாதுங்க. கர்த்தர் நம்மளுக்காக என்ன சொல்லியிருக்கார்? பாவம் பண்ணாத, அன்பு காட்டு, நீடிய பொறுமையா இரு, கசப்பு வைக்காத, கசப்பின் வேற எடுத்து போற்று, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க கடவுது என்று சொல்லி கத்து கொடுத்தாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவருக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல நமக்குள்ள நடக்கா. ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா முதல்ல எனக்குங்க, ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா என்னால் தாங்க முடியல, டக்குன்னு கோவம் வருதுங்க. தேவன் அப்படி கோவப்படலையே, நம்மளை எத்தனை தடவை மன்னிச்சிருக்காரு, நம்ம செய்கிற தவறெல்லாம் அவர் மன்னிக்கிறாரு. அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் யாருக்கையாவது மன்னிக்கிறோமா? இந்த காலை வேளையில ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். கர்த்தரோட வருகை இரவுல வர திருடனை போல வருவேன் என்று சொல்ல, அவர் வருகைக்கு நீங்க நம்ம ஆயத்தமாகணுங்க. அதுக்கு தான் அவர் காத்திருக்காரு. தாமதிக்கிறது எதுக்கு? என் பிள்ளை இன்னைக்கு மாறிடும், என் பிள்ளை இன்னைக்கு மாறிடும், இன்னைக்கு எனக்கு கீழ்ப்படிந்து வரும், என்னை போல என் பிள்ளை வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. நீங்க சாதாரண ஒரு மாமிச தகப்பன் தாய் மட்டும் நீங்க நினைக்கிறீங்களே, என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும், என் பிள்ளை இப்படி படிக்கணுங்க, என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும், என் பிள்ளை இப்படி கீழ்ப்படியும் நீங்க நினைக்கும் போது உங்களை படைச்ச தகப்பன் நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? இந்த காலவேளையில் ஏசப்பா சொல்ற, என் மகள் இப்படியெல்லாம் நடக்கணும், என் மகள் என் ஊழியத்தை செய்வாங்க, என் மகள் என் கீழ்ப்படிந்து நடப்பாங்க, இப்ப ஜெபித்து கொண்டு இருக்கும் போது வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க, நீடிய பொறுமை என்னை போல இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஏங்கிக் கொண்டு கண்ணீரோடு நின்றுட்டு இருப்பாருங்க. இந்த காலவேளையில கண்ணீரின் மத்தியில் இருப்பாங்கங்க. ரட்சிக்கப்பட்ட நோக்கம் உண்டு. ரட்சிக்கப்பட்டுட்டு எத்தனையோ தடவை சபைக்கு வர்றதில்ல, கம்யூனியன் எடுக்கிறதில்ல, எத்தனை தவறுகள்ங்க. இதெல்லாம் மாறிடுங்க. இந்த நாளில் தயவா கையை கரம் கூப்பி உங்களை ஒவ்வொருத்தருடைய கேட்குறேன், அவரோட வருகை சமீபமா இருக்குதுங்க. நீங்க தயவு செய்து தாமதிக்கிறார்னா என் பிள்ளை மனமாறும் என்று நினைத்து கொண்டு இருக்காரு. கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கிற ஒரு நாள் சபைக்கு போறதை விட்டு விடாதீங்க. கர்த்தரோட ஆலயத்துக்கு கடந்து போங்க. அவரோட வார்த்தை என்ன பேச போறான்னு ஒரு வாஞ்சியோடு போய் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். அப்போ நீங்க அந்த வார்த்தை இடைப்படும் போது உங்களோட சிந்தனைக்குள்ள இருக்க கட்டுகள் உடைக்கப்படுங்க. தேவன் உங்களோடு இடைப்படுவார். இந்த காலை வேளையில கூட ஏசப்பா நீங்க பேசுறீங்க டாடி, அதற்காக நன்றி. நான் யாரையும் கஷ்டப்படுத்தல சுவாமி ராஜா, நீங்க சொன்னீங்க, நான் அதை சொல்றேன் தகப்பன ராஜா. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கும்போது நாங்களும் நீடிய பொறுமையாய் இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறதுக்காக நாங்க அதற்கு கீழ்ப்படுகிறோம் தகப்பன ராஜா. அப்பா உம்முடைய சித்தம் நடக்கிற எங்கள் சித்தம் இல்ல தகப்பன ராஜா, உம்முடைய சித்தம் நடக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்க பிறகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.